கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் போய் அந்த லோத்துவை காப்பாற்றி கூட்டி கொண்டு வருகிறார். வந்த பிற்பாடு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய பலனாக இருக்கிறேன், அது மாத்திரமில்லை கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஆபிராம், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜீவனுக்கு ஒன்றும் வராது, நீ போன இடத்துல நான் உனக்கு வெற்றி தருவேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் ஆபிரகாமுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு ஒரு விதமான பயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்றை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, வேலையை குறித்து, வியாபாரத்தை குறித்து, இல்லையா, நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இது. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும், கேடகம் என்றால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தடுக்கிற காரியம், பலன் என்றால் நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், வலது பக்கத்தில் நிழல் மாத்திரம் இல்லை, நான் பலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு பலனாக இருப்பாராம். உங்கள் வியாதியில் ஒரு பலனாக இருப்பார் ஆண்டவர். உங்களை விட்டு விட மாட்டார், நம்மை விட்டு விட மாட்டார். நம்ம அப்படியே நடுத்தூரில் விட்டு போகிற தேவன் அல்ல. நீங்கள் ஒரு காரியத்திற்காக யோசித்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் ஜீவனை பாதுகாக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனை கொடுத்தவர். ஆபிரகாமுக்கு சொல்லி தான் ஆண்டவர் முதிர் வயது வரைக்கும் நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நம்மையும் அப்படி நடத்துவார். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை தான் நாம் வழிபடுகிறோம். பயப்படாதீங்க, கேடகமாகிய இயேசு இருக்கிறார், பலனாகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை உயர்த்தி இருக்கிறீரப்பா. உடைய குமாரன் இயேசுவின் மூலமாக எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உங்களுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.